பிக்வின் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சுவையான கொள்ளு சட்னி, அதாவது கொள்ளே விரும்பாதவங்க கூட இந்த மாதிரி கொள்ளு சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் கொள்ளு எடுத்துருக்கிறேன். இது ஊற வைக்கல. ஆனால் நீங்கள் முதல் நாளே ஊற வச்சு அடுத்த நாள் முளைக்கட்டி செஞ்சிங்கன்னா இன்னும் சத்துக்கள் அதிகம். கொள்ளு, சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா, மல்லி, புளி, அரைநெல்லிக்காய் அளவு, ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி, அப்புறம் கொத்தமல்லி தலை, இதெல்லாம் வேணும். இதை நம்ம ஃபஸ்ட்டே வரக்கொள்ளு ஊற வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா, முளைக்கட்டாமல் செஞ்சிங்கன்னா லைட்டாக மதம் அடிக்கும். ஆனால் அப்படி வேண்டாம். வரக்கொல்லே போட்டு நல்லா கழுவி எடுத்து செய்யலாம். இல்லைன்னா 2 நாள் முன்னாடி ஊற வச்சு அடுத்த நாள் முளைக்கட்டி செய்கிறது சத்துக்கள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அதை இதே மெத்தடில் செய்யுங்க. ஒரு சின்ன கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஒரு அரை ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கலாம். அதோட ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். நம்ம ஃபஸ்ட்டே தாளித்து விட்டு செஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஒரு 4 மிளகாய் வத்தல் அதோடு சேர்த்துக்கலாம். ஒரு பூண்டு ஒரு சின்ன கட்டி உளிச்சு வச்சுருக்கேன். ஒரு 7-8 பல் பூண்டு தோல் எடுத்து அதோடு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம். இது எல்லாம் சேர்த்து இதோட கருவேப்பிலையும் ஒரு ரெக்கு போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரியட்டும். அவ்வளோதான், நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம கொள்ளு வேக வைக்கும் போதே போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா இது நல்லா வெந்துடும். அது கொள்ளு சட்னி செய்யும்போது செய்கிறத விட அது அப்போ நம்ம ராவாக சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை. இப்போ நான் ஒரு குக்கர் வச்சுக்கிட்டேன், ஒரு சின்ன குக்கர் வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஊற வைக்காத கொள் சேர்க்கறதுனால நம்ம ஒரு குக்கரில் வச்சோன்னா நல்லா வெந்துடும். அதுக்காக நான் ஒரு டம்ளர் அளவு கொள்ளு எடுத்திருக்கேன். ஏன்னா கொள்ளு கம்மியாக போட்டோன்னாலும் சட்னி அதிகமாக கிடைக்கும். அதனால் நம்ம ரொம்ப அளவு அதிகமாக போட்டுறக்கூடாது. நம்ம எத்தனை மெம்பர்ஸ் இருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி கொள்ளு எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன குட்டி டம்ளரில் கொள்ளு எடுத்திருக்கேன். அது வேகிற அளவுக்கு, அதாவது உங்களுக்கு ரசம் வேணும், கொள்ளு ரசம் இதில் தண்ணியிலேருந்து எடுக்கிறீங்கன்னா தண்ணி எச்சா விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா தண்ணி, அந்த சட்னிக்கு தேவையான தண்ணி மட்டும் அதில் ஊற்றி வேக வச்சுக்கலாம். அது நல்லா அது வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த மசாலா ஐட்டங்கள்லாம் இதில் போட்டுடலாம். இது வெங்காயம், பூண்டு, ஜீரகம், மிளகு, இந்த வரமிளகாய், இது எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம். அதை இதோடு சேர்த்து அந்த தண்ணியில் இது பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நான் ரசத்துக்கு எடுக்கலை, அதனால் நான் தண்ணி அளவாக வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக வேகிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதை வேணா நீங்கள் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம். உப்பு, இதுக்கு வேகிறதுக்கு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போவே சின்ன ஒரு அரை நெல்லிக்காய் அளவு புளி அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி வேணும்னா நீங்கள் தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி ஆப்ஷனல் தான், புளி சேர்த்துருக்கோம். இல்லை உங்களுக்கு தக்காளி வேண்டான்னாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேண்டான்னா விட்டுறலாம். மேக்ஸிமம் கொள்ளு சட்னிக்கு தக்காளி தேவையில்லை. இது ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கும். நீங்கள் கொள்ளுலேருந்து ரசம் வைக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தண்ணி எச்சா வச்சு அந்த எசன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சட்னிக்கு மட்டும் இதோட ஒரு குத்து அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 சின்ன வெங்காயம் பச்சையாக ராவாக சேர்க்கணும். ஒரு சின்ன கட்டு மல்லி இலை இதோடு சேர்த்து இதையெல்லாம் பச்சையாக சேர்த்து நீங்கள் கொள்ளு